நடனம் ஆடப்பொழுது ஆட்டத்தை பார்த்து கொண்டவன் மனதை பயன்படுத்தவில்லை. இந்த பெண்ணிடத்தில் எப்படியாவது பேச வேண்டும், பழக வேண்டும், பழக வேண்டும் என்று வீரவனானவன் மறுநாள் சாயங்காலம் தீபாவளி முடிஞ்சு பார்த்தீங்களா? அப்பா சாயராஜ தீபாவளி நிறைவேற்றவுடன் ஆண்கள் வரிசையில் தீபத்தை பார்த்தீங்களா? அப்பா பக்கத்துல வந்த வீரவனானவன் என்ன செய்யலாம்? உடம்பு சரியில்லாத போல ஜாலம் போட்டு கொண்டு காலடியில் விழுந்து கொண்டான். ஆமா தூக்குதான் மங்கை. உடம்பு தேவத்துக்கு சரியில்லாத போல உடம்புக்கு சமமில்லாத போல அடித்து கொண்டு விழுந்து கொண்டான். ஆமா ஆபத்து பாவம் கிடையாது பார்த்தீங்களா? கண்டிப்பா இறக்க குணம் கொண்டவள், இறக்க குணம் நினைத்து கொண்ட லட்சுமி சொல்றா, ஐயா வாருங்கள், என்ன நம்ம கோவில் பூஜை அடிச்சாங்க. ஆமா என் வீட்டில் அமர்ந்து கொண்டு ஓய்வெடுத்து செல்லலாம் என்று அழைக்கிறாள் லட்சுமியானவன். சரி இதைத்தான் எதிர்பார்த்தான் வேலவன், இதைத்தான் எதிர்பார்த்தான் வேலவன், எதிர்பார்த்து கொண்டு வேலவனானவன். ஆமா என்ன சொல்ல தெரியுமா? என்ன? லட்சுமியால் முன்னடக்க, லட்சுமியால் முன்னடக்க வேலவன் முன்னடக்க. ஆமா எவ்வளவு தெரியுமா? எப்படி? சிவகாமி வீடாதுல, சிவகாமி வீடாதுல மாறானே வேலவனோ வேலவனோ, சிவகாமி வீடாதிலே சிவகாமி வீடாதிலே மாறானே வேலவனோ வேலவனோ. அழைத்து வர லட்சுமியாய், அழைத்து வர லட்சுமியாய், எளிது எண்ணிடுவாய் எண்ணிடுவாய். அழைத்து வர லட்சுமியாய், அழைத்து வர லட்சுமியாய், எளிது எண்ணிடுவாய் எண்ணிடுவாய். சிவகாமி வீடதிலே அழைத்து வர லட்சுமியாய், சிவகாமி வீடதிலே அழைத்து வர லட்சுமியாய், வேலவனோ வந்துடுவாய் வந்துடுவாய், வேலவனோ வந்துடுவாய் வந்துடுவாய். சிவகாமி வீடதிலே வேலவனோ வந்துடுவாய் வந்துடுவாய். சிவகாமி வீடதிலே எப்படி? லட்சுமியானவள் முன்னடக்க, லட்சுமியானவள் முன்னடக்க வேலவன் முன்னடக்க. ஆமா இரண்டு பேர் வந்தா பார்த்தீங்களா? ஆமைய இரண்டு பேர் வரும்போது, இரண்டு பேர் வருவது வெளி வைத்து காத்து கொண்டிருந்தால் சிவகாமி. ஓஹோ அந்த பார்த்தீங்களா? ஆமா வந்ததை பார்த்து கொண்டது ஆச்சரியம் கொண்டான். வருவது செல்வேந்தன். ஆமா பெரிய செல்வேந்தன். அம்மா பண்ண உயர்ந்த குடத்துல பிறந்து கொண்டவன், உயர்ந்த குடத்துல பிறந்து கொண்டவன், பிறந்து கொண்டவன் அல்லவன். ஆமா வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறாள். சரிங்க வாருங்கள் என்று அன்போடு அழைக்கும் பொழுது, அன்போடு அழைக்கிறாள். அமர்கிறான் அந்த, சரி அமர்கிறான் அந்த இந்த லட்சுமி இடத்திலே. ஆமா லட்சுமி வீடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, சரி விருந்துகளை கொடுக்கிற முதல் நாள் வந்திருக்காங்க விருந்தாளியாக. ஆமா விருந்துகளை ஏற்றுக்கொள்ள மகளிடத்தில் உழைக்கிறாய் சிவகாமி. ஓஹோ வேலவன் காது கேட்கும்படியாக. ஆமா மகன் சொல்ற என்ன தெரியுமா? எப்படி? அம்மா நாட்டமுட வந்த நம்பி நமக்கு ஒரு தெய்வம். கண்டிப்பா நாட்டமுட வந்த நம்பி நமக்கு ஒரு தெய்வம், நமக்கு ஒரு தெய்வம். காசு பணம் நீ கேட்க கூடாது, கூடாது கூடாதுமா. காசு பணத்தை கேட்டு தொந்தரவு கொடுக்க கூடாது.
நம்முடைய நிலைமை அறிந்து கொண்டு நம்முடைய நிலைமை அறிந்து கொண்டு காசு பணம் தந்தால் வாங்கிக் கொள்ள வேண்டும். அவராக உதவி செய்தார். ஆமா, வேலவன் அவராக உதவி செய்து கொண்டால் சரி வாங்கிக் கொண்டு நீ கேட்டு சங்கடம் ஆகக்கூடாது. ஆமாம்மா, சொன்ன பதிகளா சொல்லுகிறாள் சிவகாமி. எப்படி கேட்டுக்கொண்டவள் சிவகாமியானவள் சொன்னத பார்ப்பா வேலம் பார்க்கிறான். ஆமா, வேலம் பார்த்து நினைக்கிறான் நம்பி எவ்வளவு பெரிய மரியாதை பத்தியா எந்த அளவுக்கு ஒரு அன்பு சும்மா போன மதிப்பாங்களா? மாட்டாங்க மாட்டாங்க, மதிக்க மாட்டார்கள். ஆமா, காசு பணம் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று வேலவனானவள் மட்டி சேலை பணமாக மறைய வேலம் கொடுத்திடுவான். 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 மழுப்பை உள்ளக வார்த்தை வேலை வார்த்தை வேலை வார்த்தை வேலை வார்த்தை வேலை வேலை வேணும் அறியோ இல்லை வார்த்தை வார்த்தை அறியவில்லை. ஆசவனம் கொடுத்திடுவான் 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 ஆசவனம் கொடுத்திடுவான் 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 மடிசீலை பணமலை எடுத்து மறையவன் கொடுத்து கொண்டான். மடிசீலை பணமலை மறையவன் எடுத்துக்கொண்டு மல்லுக்குகின்ற வார்த்தைகளை பார்ப்பானும் அறியவில்லை. மல்லுக்குகின்ற வார்த்தைகளை அன்பு வைத்துக் கொள்ள அன்றைய தினத்திலிருந்து நாட்டியம் ஆடி கொண்டு வருவான் லட்சுமி. ஊதியம் முடித்து வருவான் வேலவன். பாலம் அடித்து கொண்டு வருவான் நட்டுவர். நட்டுவர் இப்படி வாழ்ந்து வரும் பொழுது தன் சொந்த வீடு போல உண்மையான அன்பு வைத்துக் கொண்டான் லட்சுமிடத்தில். ஓஹோ, அமர்கிறான். அம்மா, நம்முடைய அன்பானவளுக்கு இல்லை என்ற மனதை எண்ணி சரி வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அவள் வீட்டிலே அமர்ந்து வாழ்ந்து வரும் பொழுது ஒரு நாள் பார்க்கிறாள் சிவகாமி. சிவகாமியாவை பார்க்கிறாள். என்ன தெரியுமா? வேறவன் உடைய மகன் பேசுறாரு, காசு பணத்தை கொடுக்கிறாரு, நிரந்தரமாக வர வேண்டும். ஓஹோ, நிரந்தரமாக நம் மகள்கிட்ட பேச வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், அரவணைப்பாக இருக்க வேண்டும். யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடாது, மகளை கைவிடக் கூடாது, மகளை கைவிடக் கூடாது என்று எண்ணம் கொண்ட சிவகாமியாராய் மனசுக்குள்ள கிடக்கிறார். என்ன கிடக்கிறார்? கைவீசமும் கொடுக்க வேணும், கைவீசமும் கொடுக்க வேணும். என்னிடுவ சிவகாமி சிவகாமி கைவீசமும் கொடுக்க வேணும், கைவீசமும் கொடுக்க வேணும். என்னிடுவ சிவகாமி சிவகாமி கைவீசமும் கொடுக்க வேணும், கொடுக்க வேணும்.
கைவிசமும் கொடுக்க கைவிசம் கொடுக்க வேணும். வேறவனுக்கு கை மருந்து கொடுத்து கைவிசப்படுத்த வேண்டும் அல்லவா? கைவிசம் கொடுக்க வேண்டும் என்று சரி மனதில் தீர்மானித்துக் கொண்டால் சிவகாமி தீர்மானித்துக் கொண்டு என்ன செய்கிறாய்? சில மருந்துகளை அப்படி சேகரிக்கிறார். என்ன தெரியுமா? என்னைய ஆடை விட்டு கண்டவரை அதிகமடி சேலை ஒட்டி காக்கையோடு புத்தத்தோடு கருங்காமம் சேர்த்து காக்கையோடு புத்தத்தோடு கருங்காலம் சேர்த்து கொண்டு தேடி வைத்து மருந்தை எல்லாம் சரி நடுவிலே வைக்கிறார். தேடி வைத்த மருந்தை எல்லாம் நடுவில் உலக வைத்துக் கொண்டு சுக்கு படிமாறி படிக்கிறார். சரியா சுக்கு படிமாறி குடித்துக் கொண்டு கைவிசம் கொடுக்க வேண்டும் என்று வெற்றியில் அருகே மருந்தை வைத்தால் சிவராமி வெற்றியில் அருகே மருந்தை எத்தனையில் மருந்து வைத்தால் சிவகாமி சரிங்க எத்தனையில மருந்து வைக்கின்றால் சிவகாமி கைவிசம் கொடுக்க வேண்டும் என்று மருந்து வைத்துக் கொள்ள மடித்து வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார் சிவகாமி சரி இல்லையா? அப்படி அப்படி காத்து கொண்டிருக்கும் பொழுது நாட்டியம் ஆடிக்கொண்டு வருகிறாள் லட்சுமி. நடனம் ஆடிக்கொண்டு வருகின்றாள். நடனம் அது ஆடிக்கொண்டு வீட்டு வந்த பதிங்களா ஆட்டம் ஆடி 2 பேரும் சேர்ந்து வராங்க. 2 பேர்களும் சேர்த்து வரும் பொழுது மேலவரம் லட்சுமியவர்களும் 2 பேரும் பிணைந்து கொண்டு வரும் பொழுது என்ன தெரியுமா? எத்தனை மருந்து வைத்து காத்திருக்கிற கொடுக்கணும். என்ன தெரியுமா? இதைய நாம கொடுத்த சந்தை வந்துடும் செல்வ மகை எச்சிமடத்தை கொடுத்து அனுப்பும் பொழுது சரி எச்சிமடத்துல கொடுத்து அனுப்பும் பொழுது கொடுத்து அனுப்புகிறாய். அனுப்புன பாத்தீங்களா? எத்தனையில மருந்த வைத்து அவள் கொடுத்து அனுப்பும் பொழுது சரியா அருந்துகிறான் அந்தரன். எந்திரமா எப்படி கைவிசம் என்று அறியவில்லை. லட்சுமிக்கு தெரியாது, வேலவருக்கு தெரியாது. குடும்ப லட்சுமி அல்லவா? அருந்துகிறான் சரி கைவிசத்தை அருந்துகிறான் சாப்பிட்டாமல்லவா? மறைவன் சாப்பிடுவதை மறைந்திருந்து பார்க்கிறாள் சிவகாமி. வேலவன் சாப்பிடுவதை மறைந்திருந்து பார்க்கும் பொழுது
அருந்துகிறான் வேலவன். சரியா கைவிசம் என்று அறியாமல் ஆமா கைவிசம் என்று அறியாமல் அருந்துகிறான் வேலவன். சரி சாப்பிட்ட முடியுங்களா? அப்படியா சாப்பிட்ட மறுநாள் இருந்து கொண்டு நிச்சயமையால் வீழ நிச்சயமையால் வீழ வேலவனோ அமர்ந்துடுவான். கைவிசமோ அருந்துடுவான் அந்த நாளா வேலவனோ பலகர் நல்லோர் உறவில நிச்சயமையாக கொடுப்பதை அருந்துகிறான் வேலவன். சரி சாப்பிட்டா பண்ணவன் அன்றைய தினத்துல இருந்து எந்த நேரமோ ஆமா எந்த நேரமும் தெரியுமா நிச்சயமிட ஓரமதான். ஓஹோ வேற சிந்தனை போகாது 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 வேற எண்ணம் போகாது ஐயா போகவில்லை. பார்த்தீங்களா? ஆமா கைவிசம் என்பது வேலை செய்கிறது. சரி கைவிசம் வேலை செய்கின்றன. வேலை செய்ய நேரத்தில் வேலை செய்ய பார்த்தீங்களா? ஆமா பூஜை நாட்டம் என்பது இவனுக்கு குறைந்து கொண்டது. ஓஹோ பூஜை செய்யக்கூடிய நாட்டம் குறைந்து கொண்டு நாட்டம் கொடுத்துள்ள காசு பணத்தை இருக்கும் காசு பணத்தை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். காசு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறார். அள்ளி அள்ளி கொடுக்கிறார். ஆமா அள்ளி கொடுக்கும் பொழுது கையில பணம் இல்லை. ஓஹோ பாத்தீங்களா? செல்வத்தினாக இருந்து கொண்டவன் கைவிசத்தினாலே அடைபட்டு கொண்டு சரி கைவிசத்தினாலே அடைபட்டு கொள்ள இருந்த காசு பணமெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தான். ஆமா செக்களவு கொண்டா எவ்வளவு சிரிக்கி சாப்பிட முடியும்? இல்லையா? இருந்த பணங்களை எல்லாம் இழந்து கொண்டான். ஓஹோ இருந்த பணத்தை எல்லாம் இழந்து கொண்டு பணங்களை இழந்து கொள்ள பாத்திரம் வீரர் சும்மா பணம் மதிப்பாங்களோ மாட்டாங்க. கை விஷம் மனதில ஏறி தலையில ஏறி தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறார். ஓஹோ உள்ள நிதி தப்பாமல் ஒரு நாளும் குறையாமல் பூஜை செய்து வருகின்றார். செய்து வந்து கொண்ட வீரவனானவன் அப்பா வழி தவறி கொண்டு வாழ்க்கை பாதை தவறி காசு பணத்தை எல்லாம் காசு பணத்தை எண்ணி எண்ணி கொடுத்து கையில பணம் இல்லை. கையில பணம் இல்லை. என்ன சொல்றீங்கம்மா? அம்மையப்பர் கோவிலில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடுகிறார். ஓஹோ உடைத்து பணத்தை திருடுகிறார். பணத்தை திருடுகிறார். பார்த்தார்கள் ஊரார்கள். சரி பார்த்தார்கள் ஊரார்கள் யூதியை பொறுப்பில் தொடங்கும் பொழுது கோவில்ல உண்டில் உடல் திருநாம் பார்த்தீங்களா? ஆமா யூதியை பொறுப்பில் உண்டு புதிய கையிழந்திடுவா
செய்திடுவான். பூஜை இழந்து கொண்டார், பூஜ்யத்தை இழந்து கொண்டார், குலமதை இழந்து கொண்டார், இருந்த காசு பணத்தை எல்லாம் எல்லாம் இழந்து கொண்டார். கோவில் உண்மையை உணர்த்த வேண்டிய அப்பைய திருடன் என்று எண்ணி கரையாளர்கள் 70 அப்பா கரையாளர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பிறந்தன பதிகளும் அப்பைய பூஜை குரப்பில் இருந்து விடுபட்டு கொண்டார், அந்த விலக்கி கொண்டார்கள். விலக்கி கொண்டார்கள் வேலவனை. அவன் கொஞ்சம் கூட கவலைப்படல. ஓஹோ மனசுக்குள்ள இருக்கிறான், என்ன நம்மை கண்டாவா அம்மா அமர்ந்த நேரத்துல முகத்துல ஒரு இருள், ஓஹோ முகத்துல ஒரு இருள். சிரித்த முகமில்லை, அகத்துல முகத்தில் தெரியும். வந்தீங்களா ஆமா இவர் ஏதோ மனசுல சங்கடமா இருக்காரு, சரி. ஏதோ கவலையில இருக்காரு. ஆமா இவங்க என்ன கூட கேட்கல, ஐயா சிரித்த முகமா பேசுவீங்க, ஆமா ஆனால் இந்த தினத்திலே மௌனமாக இருக்கிறீர்கள். ஓஹோ மௌனமாக இருக்கிறீர்கள். என்ன காரணம் என்று கேட்கும்போது என்னதான் விவரம் சொல்றான். என்ன காரணம் என்று கேட்கிறாய் சிவகாமி. ஆமா காரணத்தை கேட்கும் பொழுது, காரணத்தை கேட்கும் பொழுது நடந்த விவரத்தை சொன்னாமல்லவன். அப்பைய இவருக்கு நீ இந்த வீட்டில் உட்கார்ந்தாச்சுன்னா நமக்கு தான் கஷ்டம். கண்டிப்பா கோவில உண்டில உடைச்சு திருடி நம்ம விடுவாங்க. ஆமா நிறுத்தி கொள்ள வேண்டும். ஓஹோ அவர்கிட்ட பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆமா எங்க வீட்டு வந்தாச்சுன்னா எங்களுக்கு வந்துடும். ஆமா குழப்பம் வந்தவன் கண்டிப்பா ஆவையாரே எங்க வீட்டில் வருவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். சரி. என் மகன் வருவதற்கு முன்னால், என்னுடைய மகள் வருவதற்கு முன்னால், வருவதற்கு முன்னாடி நீங்கள் புறப்பட வேண்டும் என்று பார்க்கிறார். ஓஹோ ஜன்னல்ல என்று பார்க்கும் பொழுது புறப்படவில்லை. அப்படியே அயர்ந்து அமர்ந்து கொண்டார் தேவன். சரி. அமர்ந்து அவரது கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது சிரிச்சு சொல்லி போக மாட்டாரு. யாரோட இந்த வீட்டு தென்னையில் காத்திருந்து உறங்கியிருந்தார். கழுவதையில் நாயது போல் காத்திருந்து உறங்குகின்றார். உறங்குகிறாய் சொல்லும் பொழுது ஆமா பார்க்கிறார். காசு பணம் இருக்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டும், காசு பணம் இருக்கும் போது அள்ளி அள்ளி கொடுத்தோம் அல்லவா. இப்பொழுது கையிலே பணமில்லை. ஆமா ஆவியாளி இந்த ஊரை வாழ்ந்ததுல பலவிதமா பேசுவார்கள். கண்டிப்பா இது ஒண்ணல்லவா. அப்பைய இந்த ஊரில் வாழக்கூடாது, ஊர்ல வாழக்கூடாது, வாழக்கூடாது என்று தேவனா எப்படி தெரியுமா? எப்படி பரதேசம் போவோம் என்று, பரதேசம் போவோம் என்று வாராணி வேலவனோ வேலவனோ பரதேசம் போவோம் என்று, பரதேசம் போவோம் என்று வாராணி வேலவனோ வேலவனோ அழகனூருக்கு ஊரை விட்டு கொண்டு வாராந்திரியமா எப்படி பழங்கள் ஊரை விட்டு கொண்டு கள்ளி மரங்களும் சரி
கருவேல மரமும் ஆமா கள்ளி மரங்கள் கருவேல மரம் கொண்ட அங்க வைத்து கொண்ட கள்ளி காட்டுக்குள்ளே ஆமா கள்ளி காட்டுக்குள்ளே வருகிறான் வேலவன். ஓஹோ தலைமையூர்ல ஆ, கள்ளி காட்டுக்குள்ளே வரும் பொழுது கள்ளி மர மூட்டிலே வந்து அமர்கிறான் வேலவன். ஓஹோ கள்ளி மர மூட்டில அமரும் பொழுது வேலவன் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது வேலவனானவன் அமர்ந்தவன் ஆமா அம்மையப்பர் ஆலயத்துல நடனமாடி வருகிறாள் லட்சுமி. சரிங்க ஆலயத்துல நான் நடனமாடி வருகின்றேன் நடனமாடி கொண்டு வரும் பொழுது ஆ, தேடுகிறாய் வேலவனை. ஆமா வேலவனை தேடுகிறாள் லட்சுமி. ஆமா உன்னிடத்தில் அன்பு வைத்தது உண்மை, ஆமா காசு பணம் தந்தார்கள் உண்மை. அவர் செய்த வேலைக்கு நம்ம வீட்டில் உட்கார்ந்ததுன்னு அம்மா தான் காரணம். ஆ, நாமும் இந்த தவறுக்கு காரணம்.